சென்னையில் தற்போது நடைபெற்று வரும் போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு கூட்டத்தில் சென்னை பெருநகர காவல்துறை ஆணையர் பேசி வரும் காட்சிகளை பார்க்கலாம். சரி பண்ணல அப்படின்னா வாழ்க்கை முழுவதும் அவர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் இந்த சமுதாயத்துக்கும் மிகப்பெரிய ஒரு தீமையாக வரும். ஆகவே இந்த போதைப் பொருள் ஆரம்ப காலத்திலே கண்டறியப்பட வேண்டும். அதற்கு முன்னால் ஒரு பிரிவென்டிவ் மெஷராக அனைவரும் உணர வேண்டும். மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, இது நோ தான். இதுக்கு சே நோ டு ட்ரக்ஸ். போதைப் பொருள்ங்கிறது அறவே ஆகாது. எந்த வகையிலையும் அதை ஒரு எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிற ஒரு மனப்பாங்கு கூட வரக்கூடாது. இந்த போதைப் பொருள் அடிமையானவங்களை நம்ம ஒதுக்கி வைக்காம அவர்களுக்கு என்ன விதத்தில் உதவி செய்ய முடியும், அவர்களுக்கு ஒரு பணிவோடு அவர்களை அணுகி அந்த போதைப் பொருள் அடிமைத்தனத்திலிருந்து பழக்கத்திலிருந்து மீள்வதற்கான அனைத்து உதவிகளும் செய்ய வேண்டும். அதற்கான முயற்சிகளை நண்பர்களாக குடும்பத்தினர்களாக ஒரு சமுதாய அக்கறை உள்ள இன்னைக்கு வந்திருக்கிற உங்க அனைவரும் உங்களை மாதிரி ஒரு அக்கறையோட எந்த முயற்சி தேவைப்பட்டாலும் அதை எடுக்க வேண்டும். ஒரு சமுதாயம் ஓரளவுக்கு மேல் ஆரம்பத்திலே ஒரு சமுதாயமாகவே இந்த போதைப் பொருள் பழக்கத்தை விடாவிட்டால் தடுக்காவிட்டால் சமுதாயமே அழிந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பு வரலாற்றில் பல இடங்களில் இருந்திருக்கிறது. ஆகவே இதனுடைய முக்கியத்துவத்தை, இதனுடைய சீரியஸ்னஸ் அதை நாம் மனதில் கொண்டு எந்த அளவிற்கு இதற்கான சேவையை நாம் செய்ய முடியுமோ அதை நாம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சென்னை மாநகர காவல்துறை சார்பாக இந்த மாதிரி குற்றங்களில் ஈடுபடுபவர்கள், இந்த போதைக்கு அடிமையானவர்கள் ஆகியவர்களுக்கான ஒரு நல்ல முயற்சி, அவர்களை திருத்துவதற்கான நல்ல முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். பாய்ஸ் கிளப் அவர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நீங்களே பார்த்திருப்பீங்க. மிக சிறப்பான பாய்ஸ் கிளப் மூலமா நல்ல ஒழுக்கத்தையும் நல்ல பழக்கத்தையும் கொண்டு வருவதற்கு நாங்கள் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறோம். சமீபத்தில் சென்னை கண்ணகி நகரில் உள்ள குழந்தைகள் பள்ளிக்கு செல்லாமல் பள்ளியிலிருந்து டிராப் அவுட் ஆன குழந்தைகளை மறுபடியும் ஒரு 400 500 பேர் பள்ளிக்கு மீண்டும் செல்வதற்கான முயற்சிகளை காவல்துறை எடுத்துள்ளது. அங்குள்ள அதிகாரிகள், டெப்டி கமிஷனர், அசிஸ்டன்ட் கமிஷனர், இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து அந்த முயற்சியை எடுத்திருக்கிறார்கள். அதேபோல் இந்த போதைப் பொருள் தடுப்பு மற்றும் அதிலிருந்து விடுவிப்பதற்கான அடிமைப்பட்டவர்களை விடுவிப்பதற்கான முயற்சிகளிலும் சென்னை மாநகர காவல்துறை வேகமாக ஈடுபடும். அதனுடைய ஒரு பெரிய முயற்சியாக இன்றைய பேரணி அமையும் என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த டாக்டர் சக்திகுமார், செரீன் லைஃப் மருத்துவமனை வானகரம், திரு கிருஷ்ணமூர்த்தி, அரும்பாக்கம் காவல் நிலைய சிறார் ஒருங்கிணைப்பாளர் திரு சுரேஷ், கேட்டன் கோயம்பேடு காவல் நிலைய